தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 25 முதல் 34 வரையில் திருவாக்கியங்கள். இங்கிலமா 25வது வாக்கியம். சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மக்தலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். அப்போ சிலுவையின் அருகில் இயேசுவின் தாய் அங்கு இருக்கின்றார். அப்போது துன்பத்தின் நேரத்தில் தாய் ஆனவருடைய பிரசன்னம் அங்கு உண்டு. அங்கு இயேசு வேதனைப்படுகிற சமயத்தில் அன்னை மரியாள் விட்டு போனதில்லை. இதோ கூடயே அங்கு இருப்பதை பார்க்கின்றோம். திருச்சபை துன்புறும் வேளையில் அன்னை மரியாள் திருச்சபை விட்டு போனதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வருகிற பொழுது, வேதனைகள், காயங்கள், அவமானங்கள் வருகிற பொழுது அன்னை மரியாள் நம்மை விட்டு போகிறவள் அல்ல, மாறாக நம் கூட இருந்து வெற்றி தருகின்றவர். அந்த துன்பத்தின் வழியாக நமக்கு வெற்றியை தருகின்றவர். இங்கே நாம் பார்க்கின்றோம் எபிரேயருக்கு திருமுகம் 1ஆம் அதிகாரம். எபிரேயருக்கு திருமுகம் 1ஆம் அதிகாரம் அங்கு 10ஆம் வாக்கியம். கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்றே தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவு உள்ளவர் ஆக்கினார். அப்போ துன்பங்கள் மூலம் நிறைவு உள்ளவராக ஆக்கின்றார். இயேசு துன்பத்தின் வழியாக நமக்கு மீட்பு தந்தது போலவே நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்கள் ஆனது நம்முடைய மீட்புக்காக அது பயன்படுகிறது. நம்முடைய மீட்புக்காக மட்டுமல்லாமல் நம்மை சார்ந்தவருடைய மக்களுடைய மீட்புக்காகவும் அது துணை புரிகிறது. ஆகவே அந்த துன்பங்களை தாங்கக்கூடிய சக்தியும், அந்த துன்பங்கள் வழியாக மீட்பின் பாதையில் நம்மை நடத்தி செல்வதற்கும், அந்த துன்பங்கள் வருகிற பொழுது நம்பிக்கையில் நான் தளர்ந்து போகாமல் இருக்க அன்னை மரியாளுடைய பிரசனம் அந்த இடத்தில் அங்கு உண்டு. அப்போ கையில் ஜெபமாலை நாம் ஜெபிக்கின்ற சமயத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் துன்பங்கள் வருகின்ற பொழுது, வேதனைகள் வருகின்ற பொழுது கையில் ஜெபமாலை எடுத்துக்கொண்டு நாம் ஜெபமாலை நான் ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த வல்லமை, அந்த கிருபையும் நம்மளால் அங்கே அனுபவிக்க முடியும். ஆகவே துன்பங்கள் வருகின்ற சோர்ந்து போகாமல் மரியாவை நோக்குவோம். மாதாவே, எங்களை இதன் வழியாக நீ நடத்தி வந்துள்ளோம், எங்களை மீட்பின் பாதையில் நடத்தி கொண்டு போய் சேர்த்துள்ளோம், நாங்கள் இயேசுவை கண்டடைய இந்த துன்பங்கள் எங்களுக்கு உதவி செய்யட்டும் என்று சொல்லிக்கொண்டு இறை சன்னதியில் நாம் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மாதாவை விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். துன்பத்தீயில் நாங்கள் தளர்ந்து போகாமல் தைரியத்தோடு நாங்கள் எழுந்து நடக்க, முன்னோடி செல்ல எங்களுக்கு சக்தியை தந்துள்ளோம். எங்களுக்காக பரிந்து பேசியுள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.